ஓல்டு சாரியில் எப்போவுமே மேக்ஸி தைச்சி போர் அடிச்சிருச்சா, அப்போ இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் கூட வியர் பண்ணிட்டு போகலாம். இது என் அம்மாவோட கல்யாணி காட்டன் சாரீங்க. இதில் வந்து ஒரு ஓப்பன் டாப்பும் ஷால் மட்டும் ரெடி பண்ண போகிறேன். சாரியில் முந்தி பாட்டில் ஒரு டிசைன் இருந்துச்சு லைனாக, அதை அப்படியே எடுத்து ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு வச்சுட்டேங்க. நெக்குக்கு வந்து ஒரு சிம்பிளாக ஒரு ஷேப் கொடுத்துருக்கேன். ஸ்லீவ் எல்போ ஸ்லீவ் வச்சு குட்டியாக ஒரு பஃப் கொடுத்துருக்கேன். இந்த நெக் ஷேப் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கும்போதும், அண்ட் வியர் பண்ணும்போதுமே ஷேப் அழகாக தெரிஞ்சிச்சு. ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸுங்கிறதுனால குட்டியாக ஒரு பஃப் வச்சு தைச்சிருக்கேன். பேக் நெக்கில் வந்து நாட் கொடுத்துருக்கேன். ஏன்னா நெக் ஷேப் எப்போவுமே நமக்கு அந்த ஷேப்புக்கு அழகாக தெரியணும்னா பேக் நாட் வச்சு கட்டிட்டோம் அப்படின்னா சூப்பராக பர்ஃபெக்டாக அந்த ஷேப்பில் தெரியும். அதுக்காக தான் நாட் கொடுத்துருக்கேன். அண்ட் வந்து இது ஒரு காட்டன்ங்கிறதுனால ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுங்க. அதனால் எனக்கு வேணுங்கிற அளவுக்கு ஃபேப்ரிக் எடுத்து அதுக்கு குட்டியாக ஒரு பார்டர் கொடுத்து ஷால் ரெடி பண்ணிட்டேன். மோஸ்ட்லி எல்லா ஃபேப்ரிக்குமே யூஸ் பண்ணிட்டேங்க. முந்தி பாட்டு மட்டும்தான் மிச்சம் இருந்துச்சு. அது வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலான்னு எடுத்து வச்சுட்டேன். இதுக்கு வந்து நான் ஒரு எல்லோ கலர் ஆங்கிள் லென்த் லெகின் யூஸ் பண்ணி தான் பேர் பண்ணியிருந்தேன். ரொம்ப அழகாக இருந்தது. பேசிக்காக நான் கொஞ்சம் ஹைட் கம்மி, அதனால எப்போவுமே மேக்ஸி அம்ப்ரெல்லா அந்த மாதிரி அதிகமாக சூஸ் பண்ண மாட்டேன். எப்போவுமே ஓப்பன் டாப்பு லெகின்லேயே ஆங்கிள் லென்த் அந்தளவு போட்டோன்னா நம்மளை கொஞ்சம் ஹைட்டாக காமிக்கும். இதே அம்ப்ரெல்லா இந்த மாதிரி மேக்ஸி இதெல்லாம் போட்டோன்னா ஷார்ட்டாக காமிக்கும். அதனால நான் எப்போவுமே ஓப்பன் டாப் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஆக்சுவலி நான் ரெடி ஆகிட்டு வீடியோ எடுத்து இதில் போஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன். மழை வந்து சொதப்பிடுச்சு. ஆனால் லுக் நல்லா தாங்க இருந்துச்சு.